அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேனி மக்களவை தொகுதி. தேனி மக்களவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் ஓட்டு இருக்குது. இந்த 16 லட்சம் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமமுக சார்பாக டிடிவி தினகரன் நிற்கிறாரு. திமுக சார்பாக டிடிவி தினகரனுடைய ஜூனியர் சிஷியன் வந்து தங்க தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக நாராயணசாமி நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக மதன் ஜெயபாலன் நிற்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து இந்த தொகுதியை வந்து அமமுகவுக்கு நம்ம ஒதுக்கிடலாம். நல்லா அப்புறம் எடுக்கிறாரு. டிடிவி தினகருக்கான ஓட்டு அதிகமாக இருக்குது. ஸோ டிடிவி தினகரன் வின் பண்ணிடுவார் அப்படிங்கிறது மாதிரியான மக்கள் வந்து சொல்கிறாங்க வந்துட்டு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப காலம் கழித்து வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து வந்து இங்கே வந்து ஓட்டு பேங்காக வந்திருக்காரு, இங்கே வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறது வந்து அந்த மக்களுடைய உறவினராகவே நினைக்கிறாங்க. ஸோ அதனால் டிடிவி தினகரனை பொறுத்தளவில் தேனியில் வின் பண்ணிடுவார். அவருக்கு 425 மதிப்பெண்கள் நம்ம கொடுத்துருக்கோம் வந்துட்டு. அதே தங்கள் தமிழ்ச்செல்வன் வந்து பார்த்திங்கன்னா 375 மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம். நாராயணசாமிக்கு 145 மதிப்பெண்களும். நான் ஏடிஎம்கே வந்து இங்கே வந்து என்னென்னா அவருக்கு வந்து 4th பிளேஸுக்கு போகிறாங்க. நாராயணசாமி 145 மதிப்பெண்கள். இதே இது மதன் ஜெயபாலன் வந்து பார்த்திங்கன்னா 175 மதிப்பெண்கள். நாம் தமிழரை விட ஏடிஎம்கே வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்த ஓட்டும் ஏடிஎம்கே ஓட்டும் ஒரே நிலைமையில தான் இருக்குது. இங்கே வந்து தேனியை பொறுத்தளவில் இதுதான் வந்து நிலவரம் அப்படிங்கிறது. ஏடிஎம்கே வந்து 4th பிளேஸ். தேனி நாடாளுமன்ற தொகுதி நாம் கொடுக்கறது வந்து அமமுகவுக்கு. ஏடிஎம்கே வந்து 4th பிளேஸ்.